அனைவருக்கும் வணக்கம். ஜார்க்கண்ட் மாநிலத்திலே நடந்த மிக கொடுமையான ஒரு மதவாத தாக்குதலை குறித்து தான் இந்த காணொலியிலே உங்களுக்கு மத்தியில் பேச வந்திருக்கிறேன். செய்தி இதுதான். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற ஒரு கத்தோலிக்க திருச்சபையிலே 12 பேர் முகமூடி கொள்ளையர்கள் புகுந்து அந்த பாதிரியார் இருவரை கடுமையாக தாக்கிவிட்டு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். இது காவல்துறை சொல்லுகிறது இது ஒரு திருட்டு சம்பவம் என்று. ஆனால் இது திருட்டு சம்பவம் அல்ல, கிறிஸ்துவை அச்சுறுத்தி மதவாத இயக்கங்களினால் தீட்டப்பட்ட சதிவலை என்பதை குறித்தான் விரிவாக இந்த காணொலிக்குள்ளாய் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த கிறிஸ்துவ அரசியல் என்ற இந்த சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு பதிவு செய்யுங்கள், மற்றவர்களுக்கு பகிருங்கள். இதனாலே எங்களுக்கு இன்னும் அதிகமான இப்படிப்பட்ட காணொலிகளை உங்களுடைய கொண்டு வந்து சேர்க்க முடியும். வாருங்கள், இப்போது காணொலிக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். நான் முன்பே குறிப்பிட்டதை போல இது ஒரு எதேச்சையாக நடந்த ஒரு திருட்டு சம்பவம் அல்ல என்பதை முதலாவது நான் ஆணித்தரமாக பதிவு செய்துவிட்டு இந்த சம்பவம் எங்கு நடந்தது, எப்படி நடந்தது என்பதை நான் காணொலியின் பின்பகுதியில் உங்களிடத்தில் பேசுவேன். முதலாவது கவனித்து கேளுங்கள். அக்டோபர் 1ஆம் தேதி 2025 அன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள சிம்டோகா மாவட்டத்தில் உள்ள டும்டோஹி கிராமத்தில் உள்ள செயின்ட் ஜோசப் தேவாலயத்திலே இரவு 2:30 மணிக்கு 12 முகமூடி அணிந்தவர்கள் தேவாலயத்துக்குள்ளாக புகுந்து ஃபாதர் டீன் தாமஸ் சொராங் என்பவரையும் இம்மானுவேல் பக்வர் என்ற 2 பேரையும் கடுமையாக தாக்கி அவர்களை ஹாஸ்பிட்டலிலே அவசர சிகிச்சையிலே சேர்க்கிற அந்த அளவுக்கு அவர்களை கடுமையாக தாக்கி அங்கிருந்த பணத்தை 2,50,000 ரூபாய்க்கு மேலான ஒரு பணத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள். இது முதல் நிகழ்வு மட்டுமல்ல, இதை போல பல நிகழ்வுகள் தொடர்ந்து அந்த மாநிலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை காவல்துறை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு திருட்டு சம்பவம் என்று இதை முடித்து வைக்க நினைக்கிறார்கள். ஆனால் அங்கிருக்கிற மக்கள், அங்கிருக்கிறவர்கள் எல்லாம் இந்த செய்தியை பார்க்கும்போது இது முதலாக நடந்த ஒரு காரியம் அல்ல. தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. சம்சாரா கிராம பொல்பா என்ற தொகுதியில் இருக்கிற சிம்டோஹோ என்ற ஒரு இடத்திலே 10ஆம் தேதி ஜூன் மாதம் இரவு நேரத்தில் 8 பேர் ஆயுதங்களை கொண்டு வந்து அந்த திருச்சபைக்குள்ளே புகுந்து 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொள்ளையடித்துட்டு போயிருக்கான். திருச்சபையை உடைச்சிருக்கிறான், அங்கே இருக்கிற சிலுவையை உடைத்திருக்கிறான், பைபிளை எடுத்து கொளுத்தி போட்டுட்டு போயிட்டான். இது ஒரு தாக்குதல். ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஒரு இரவு தேவாலயத்தில் கொள்ளை நடந்திருக்கிறது. 9ஆம் தேதி அதே வளாகத்திலே பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளியிலே அங்கே இருக்கிற ஆசிரியர் மற்றும் துணை ஆசிரியர்களை எல்லாம் துன்பப்படுத்தி அடித்து தாக்கிவிட்டு அங்கிருக்கிற பொருட்களையும் கொள்ளையடித்து போயிருக்கிறாங்க. இது அந்த கிராமத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி 2025 மிரல் என்ற கிராமம், ஜார்க்கண்ட் மாநிலம், அங்கே இருக்கிற ஒரு தேவாலயத்தில் புகுந்து அங்கே இருக்கிற கட்டுமானம் அந்த காரியங்கள்லாம் அடித்து பயங்கரமாக பலரை தாக்கி அங்கேயும் பல பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இப்படி தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலே கிறிஸ்துவர் மேல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபையிலே அவர்கள் புகுந்து அந்த பாதிரியார்களை அவர்கள் கடுமையாக தாக்கி பணத்தை கொள்ளையடித்து விட்டு போய்விட்டால் என்று கேஸை அதோடு முடித்து விடலாம் என்று காவல்துறை நினைக்கிறது. ஆனால் அங்கிருக்கிறவர்கள் சொல்லுகிற உண்மையான தகவல் என்னவென்றால், இப்படிப்பட்ட இந்த காரியத்தை அவர்கள் கிறிஸ்துவர்கள் மேல் ஏன் தொடர்ந்து செய்கிறார்கள் என்று சொன்னால், அங்கு மதவாத பிஜேபி அரசு தங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ளவும் கிறிஸ்தவர்களை அச்சுறுத்தி தங்கள் பணிகளிலே தடை செய்யவும் அவள் நினைக்கிறார்கள். அதில் தான் இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக இப்படிப்பட்ட காரியத்தை அவள் செய்கிறார்கள். இதனால என்ன நடக்கிறது? சமீப காலத்திலே
பல இடங்களிலே திருச்சபை நடத்தாதபடிக்கு தற்காப்புக்காக பல திருச்சபைகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. தற்காலிகமாக பூட்டி வச்சிருக்காங்க. பல இடங்களிலே அந்த கிறிஸ்துவ அருட்சகோதரிகள் மற்றவெல்லாம் போய் கிராமங்களுக்குள்ளாக மருத்துவம், கல்வி போன்ற பணிகளை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக அங்க இருக்கிற கிறிஸ்துவர்களை அச்சுறுத்தி கிறிஸ்துவ மிஷனரிகள், கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் தங்கள் பணிகளை செய்ய விடாதபடிக்கு மதவாத அரசு அவர்களை தடை செய்கிறது. இதற்காகத்தான் மத தீவிரவாதிகள் இப்படி காரியத்தை செய்தாங்கன்னு நான் சொல்லல, அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. இந்த காணொலியை பாருங்க. हम लोग का मांग यही है कि जो चर्च में हम लोगों के धर्म गुरु जो 2 जन हैं उनके ऊपर रात में मारपीट हुआ, चोरी हुआ, तो हम लोग उसी से बहुत ज्यादा आहत हो गए हैं हम पल्लीवासी, और इसलिए हम लोगों को न्याय चाहिए. हमारा सीधा मांग है जो अपराधी है उसको सीधा. இந்த காணொலியை பார்த்தீங்கல்ல, இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? திருச்சபைக்கு விரோதமாய் ஒரு மதவாத கும்பல் எழுந்து அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள், அங்க இருக்கிற கிறிஸ்துவலாக மாற்றப்பட்ட மக்களை மறுபடியுமாய் தாக்கி அச்சுறுத்தி பயமுறுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட கொள்ளை போன்ற நாடகங்கள் நடத்துகிறார்கள். இவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இதனாலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியங்களும் அவர்களுடைய அருட்பணிகளும் தடை செய்யப்பட்டுவிடும், இவர்கள் பயந்து கிறிஸ்தவர்கள் தங்கள் பணியிலிருந்து விலகிக் கொள்வார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அங்க இருக்கிற தேவாலயங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் எவ்வளவுதான் அச்சுறுத்தினாலும் திருப்பணி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சில இடங்களிலே அது தடைப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் அச்சுறுத்தப்பட்டு பயமுறுத்தப்பட்டு அப்படிப்பட்ட கிராமங்களிலே அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்களே தவிர இவர்களால் இந்த பணியை தொடர்ந்து நிறுத்திவிட முடியாது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்காக தொடர்ந்து செபிக்க வேண்டும். அந்த ஜார்க்கண்ட் மாநிலம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னும் அதிகமாக போய் அந்த களத்தில் நின்று அந்த பணிகளை செய்ய மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட அநீதிக்காக நாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். இதனால என்ன நடக்கிறது? இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும் என்று சொன்னால் பல ஸ்தாபனங்கள் அங்கு பயமுறுத்தலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் உருவாகி கிறிஸ்தவர்கள் தங்கள் மத கடமையிலிருந்து பின்வாங்கி விடுவார்கள் என்று சில குறுகிய மனப்பான்மை உள்ள மத தீவிரவாதிகள் நினைக்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், சிறுபான்மை மக்கள் நல கட்சி, அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் இப்படிப்பட்ட நேரங்களிலே உங்களுக்கு உதவுவதற்காக நாங்கள் இருக்கிறோம். எங்களை நீங்கள் கீழே உள்ள நம்பரிலே தொடர்பு கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான சட்ட ஆலோசனை மற்ற பாதுகாப்பு காரியத்திலே கூட நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பணி செய்ய முடியும் என்பதை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ இருக்கிற இந்த மதவாத அரசு எப்படியாவது கிறிஸ்தவர்களை அச்சுறுத்திட வேண்டும், கிறிஸ்தவர்களிடந்து இந்த பணியை தடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறது. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட அச்சுறுத்துதல், இப்படிப்பட்ட திருச்சபை தாக்குதல். அங்க இருக்கிற பாருங்க, எவ்வளவு அருட்பணிகளை செய்து கொண்டிருந்த அந்த திருச்சபை, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருந்த அந்த பாதிரியார்களை இவர்கள் வலுக்கட்டாயமாக தாக்கி அச்சுறுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட தாக்குதலிலிருந்து அவர்கள் அந்த காவல்துறை மீட்க வேண்டும். இதற்கு மேல் நாங்கள் யாரும் பயமின்றி தைரியமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை தான் எங்களுடைய விருப்பம். அதைத்தான் உங்களுக்கு மத்தியில கூட இந்த காணொலியை கொண்டு வந்து சேர்க்கிறோம். எதற்காக சேர்க்கிறோம்? இன்று இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த மதவாத அமைப்புகள் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாய் எழும்பி போராடி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நாம் ஒரு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நம்முடைய குரல் சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் கேட்க வேண்டும். நமக்கான பிரதிநிதிகள் அங்கு இருப்பார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளிலே நம்மால் குரல் கொடுக்க முடியும், நாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்க முடியும் என்பதை சொல்லி மற்றொரு காணொலியை தொடர்ந்து உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.